வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜோட அடுத்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ ஒரு வேறு லெவலில் அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் கூலிக்கு அப்புறம் வந்து கைதி 2க்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம சேனல்லே வந்து 2-3 வீடியோ போட்டிருப்போம். இப்போ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு காம்போ வந்து இணைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ரஜினிகாந்த், நம்மளோட கமலஹாசன், அப்புறம் வந்து லோகேஷ்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷோட டைரக்ஷனில் கமலஹாசனையும் ரஜினியும் வச்சு ஒரு படத்தை வந்து அவர் மேக் பண்ண போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த கதையை வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டதாகவும் இந்த படத்தை வந்து நம்ம RK5 வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும் அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட் வேறு லெவல் அப்டேட்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கமலஹாசனுக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம ரஜினியும் கமலையும் சேர்த்து ஒரு கதை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது விக்ரமுக்கு முன்னாடியே ஒரு டாக்காக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஜினிகாந்துக்கு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து ராஜ்குமார் இன்டர்நேஷ்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது ஸ்டாப் ஆனதுனால தான் விக்ரமே நடந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கதையை வந்து நம்ம கூலிக்கு முன்னாடியே வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம கமலஹாசன் வந்து ஹீரோவாகவும் நம்மளோட ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்லையும் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த காம்போ வந்து ஒரு வேறு லெவல் அன்எக்ஸ்பெக்டடான காம்போன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படம் எல்சிக்குள்ளே வராதான், ஒரு ஸ்டாண்ட் அலாங் யூனிவர்ஸாக இருக்க போதான். 2 கேங்ஸ்டருக்கான ஒரு கதைக்களமாக இந்த படம் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஏஜ்டு 2 கேங்ஸ்டரோட கதைக்களத்தை மையமாக வச்சு ஒரு நகை போகிற போல தான் இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. கேங்ஸ்டரை வச்சு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லவே தேவையில்ல, ஒரு வேறு லெவல் பங்கம் பண்ணிடுவார். குறிப்பாக சொல்லணும்னா அவர் கைதிலையும் சரி, அதே மாதிரி விக்ரம்லேயும் சரி, அந்த கேங்ஸ்டருக்கான ரோல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. ஏஜென்ட் விக்ரமாக இருந்த நம்மளோட கமலஹாசனை ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு ஆளாக வந்து காமிச்சிருப்பார். இப்போ கூலி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னதான் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அவர் கொடுத்துருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேலையும் அதே மாதிரி ரைட்டிங்லேயும் வந்து கோட்டை விட்டதாக சொன்னாங்களே தவிர, ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது, அதை கூலியாக வந்து அந்த கேங்ஸ்டர் காட்டின அந்த ரோல் நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு சேர்ந்துருக்கனால ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சம்பவம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த கைதி 2 வந்து ஹோல்ட் பண்ணிட்டதாகவும், அதே மாதிரி நம்மளோட கமலஹாசன் வந்து அன்பறிவு மாஸ்டரோட ஒரு டைரக்ஷனில் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி அப்டேட் கிடச்சிருக்கு. அதனால் உடனே இந்த ப்ராஜெக்டை வந்து ரெஸ்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மிச்சம் உள்ள ப்ராஜெக்டை பற்றி நினைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதத்தில் எதிர்பார்க்கலான்றதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் அப்டேட்னு சொல்லலாம். நீங்கள் இந்த காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் அவரோட கம்பேக்கை கொடுப்பாரா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.